வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மாயம் செய்தாய் பெண்ணே எபிசோட் 290. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டிங் வித் வனிதா ஹவுஸ். வனிதா நிஷாக்கு தட்டி கொடுத்து ஹாஸ்பிட்டல் நடந்தது யோசிக்கிறா. மார்னிங் ஹாஸ்பிட்டல். வனிதாம்மா நிஷா தலையில் கை வச்சு வருடி கொடுத்துட்டு நிற்காங்க. வனிதாம்மா, நிஷா, பாட்டி ரொம்ப பயந்துட்டேன். நிஷா, சாரி பாட்டி, நீங்கள் வெளியே போய் விளையாட வேணான்னு சொன்னீங்க, நான் தான் கேட்கல. வனிதாம்மா, அதை விடுமா, நீ நல்லபடியாக திரும்ப எங்ககிட்ட வந்து சேர்ந்ததே போதும். வனிதா பார்த்து, வனிதா, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். வருண் தம்பி மட்டும் இல்லைன்னா நம்ம நிஷாக்கு என்ன ஆகிருக்குன்னு நினைக்கவே முடியல. பாவி பசங்க, இதில் ஒரு தொழிலா? இதுக்கு அவங்க நடு ரோட்டில் பிச்சை எடுக்கலாம். நிஷா, அம்மா முடிஞ்சு போனதை பற்றி எதுக்கு பேசி ஞாபகப்படுத்துகிற விடு. அதான் நம்ம நிஷா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மகிட்ட வந்து செஞ்சாலே அது போதும். வனிதாம்மா, நீ சொல்கிறது சரிதான். நிஷா நல்லபடியாக கிடச்சிட்டா. கோயிலுக்கு வந்து குளத்துலேருந்து 108 குடம் தண்ணி எடுத்து ஊற்றுறதா வேண்டிக்கிட்டேன். வனிதா, அம்மா எதுக்கு இப்படி வேண்டிக்கிட்டேன்? உன் ஹெல்த் கண்டிஷனை பற்றி தெரியாதா? வனிதாம்மா, என் பேத்தி விட என் உடம்பா எனக்கு முக்கியம். வனிதா, நீ என் பொண்ணுக்காக தானே வேண்டிக்கிட்டேன், அந்த வேண்டியதில் நான் நிறைவேற்றுறேன். வனிதாம்மா, நீ எப்படிடி? நான் தானே வேண்டிக்கிட்டேன். வனிதா, ஆனால் என் பொண்ணுக்காக தானே. நீ பண்ண என்ன, நான் பண்ண என்ன? வேண்டுதல் நிறைவேற்றணும், அவ்வளோதான், நான் பார்த்துக்குறேன். வனிதாம்மா, வனிதா, நான் போய் வருண் தம்பி பார்த்து வரேன். வனிதா, வேண்டாம்மா, அங்கே வனச்சாண்டி இருப்பாங்க, நீ போனால் ஏதாவது சொல்லுவாங்க. வனிதாம்மா, அதுக்குன்னு நம்ம பிள்ளையை காப்பாற்றின அந்த தம்பிக்கு ஒரு நன்றி கூட சொல்ல வேண்டாமா? அவங்க அம்மா என்ன சொன்னாலும் பரவாயில்லடி, நான் போய் பார்த்து வரேன். வனிதா, அம்மா சொன்னா தேங்க்ஸில் நான் சொல்லிட்டேன். நீ நிஷாவை பார்த்துக்கோ, நான் பர்மஸில் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன். வனிதா எடுத்து வெளியே வர. அகிலா ஃபேமிலி எல்லோரும் கேன்டீனில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டாங்க. வருண் தூங்கிட்டு இருக்கிறதால அவனை பார்த்துட்டு இருந்தா தான் வெளியே போகிறாங்க. வருணுக்கு இருமல் வருது. தூக்கம் கழிஞ்சு பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறான். யாரும் இல்லை. இருமல் அதிகமாக டேபிளில் இருக்க தண்ணி எடுக்க போகிறான். ரைட் ஹேண்டில் காயம் இருக்கிறதால லெஃப்ட் ஹேண்டில் எடுக்க போகிறான். மெடிசன் எஃபெக்ட் வேறு இருக்கிறதால கிளாஸ் எடுக்க முடியாமல் கீழே விழுந்துடுது. வனிதா வருண் ரூம் க்ராஸ் பண்ணவும் கிளாஸ் சவுண்ட் கேட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. உள்ளே வருணை தவிர யாரும் இல்லை. வருண் சைடாக திரும்பி எடுக்க ட்ரை பண்ணுறதால ரைட் ஹேண்ட் வலிக்குது. வழியில் ஆண் கத்துறான். வனிதா உள்ளே போய் அவனை ஒழுங்காக படுக்க வைக்கிறான். கீழே உடஞ்சிருக்க கிளாஸை பார்க்குறா. வனிதா, வருண் என்னாச்சு? கிளாஸே உடஞ்சிருக்கு. வருண், எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கேன்டீன் போயிருக்காங்க. தண்ணி குடிக்கலான்னு எடுத்தேன், கிளாஸ் ஸ்லிப் ஆகிடுச்சு. வனிதா, இரு, நான் தண்ணி எடுத்து தரேன். வருண், உங்களுக்கே மேடம் சிரமம்? வனிதா, நீ என் பொண்ணுக்காக அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க, உனக்கு சரியில்லை, எனக்கு சிரமம் இல்லை. வனிதா கிளாஸில் தண்ணி ஊற்றி வருண் முன்னாடி நீட்டுறான். வருண் டக்குன்னு ரைட் ஹேண்டை நீட்ட ஷூனு வழியில் கையை பின்னாடி இருக்கேன். வனிதா அவனுக்கு தண்ணி குடிக்க வைக்கிறான். வருண், தேங்க்ஸ் மேடம். வனிதா, வேறு ஏதாவது வேணுமா? வருண் இல்லைன்னு தலையாடுறான். வனிதா கிளாஸை டேபிளில் வச்சுட்டு போக திரும்புகிறா. வருண், மேடம். வனிதா அப்படியே நிற்கிறா. சாரி மேடம், என் அம்மா அப்படி பேசுனதுக்கு. வனிதா திரும்பி, ஒரு அம்மாவை அவங்க பேசுனது கரெக்ட் தான், அப்புறம் நானும் சாரி, உன் அம்மாவை எடுத்து பேசிட்டேன். வருண், பரவாயில்ல மேடம், நிஷா எப்போ இருக்கா? வனிதா, ஹாஸ்பிட்டல் வரும்போது கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு, இப்போ நல்லா இருக்கா. வருண், வனிதா வெளியே போக திரும்புகிறா. வருண் மறுபடியும் மேடம்னு கூப்பிட வனிதா திரும்புகிறா. வருண், மேடம், இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்களா? வனிதாவுக்கு இங்கே வந்து வருணை பார்த்து ஃபீல் பண்ணி பேசுகிறது ஞாபகம் வருது. வனிதா பார்த்துட்டோமா? இல்லை, ஏன் கேட்குற? வருண், இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என் பக்கத்தில் வந்து ஏதோ பேசுகிற மாதிரி இருந்துச்சு. வனிதா, அப்படியா? ஆனால் நான் வரல. வருண், அப்படியா? ஆனால் எனக்கே அப்படி தோணுச்சு. வனிதா மைண்ட் வேஸ். வனிதா, இதுக்கு மேலே இங்கே வந்து ஏதோ உளறிடுவ. வனிதா, நான் நிஷாக்கு மெடிசன் வாங்கணும். வனிதா அவன் பதிலுக்கு வெயிட் பண்ணாமல் திரும்ப கீழே இருக்கக்கூடிய தண்ணியில் காலை வச்சு ஸ்லிப் ஆகி வருண் மேலே விழ போகிறா. வருண் லெஃப்ட் ஹேண்டில் அவள் கையை பிடிக்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. அதே நேரம் டிவியில் நியூஸை பார்த்துட்டு வர்ஷா அப்பா கூட வருணை பார்க்க வரா. அதே நேரம் அகிலா ஃபேமிலி சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கார்டில் நடந்து வராங்க. வர்ஷா அப்பா கூட வரதை பார்த்ததும் வனஜா சந்தோஷமாக அவங்கக்கிட்ட போகிறாங்க. வர்ஷாப்பா, புருஷோத்தமன், இப்போ தான் நியூஸை பார்த்தோம், வருணுக்கு எப்படி இருக்கு? வனஜா மைன்வேஸ், சம்மந்தி இங்கே இருக்கேன், என்னை விட்டு ஃப்ரெண்டை பார்த்து பேசுகிறாரு. கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்க அவங்களுக்கு. எல்லோரும் பேசிட்டு வருண் பக்கத்தில் வந்துட்டாங்க. அவங்க பேச்சு சத்தம் கேட்டதும் வருண் வனிதா ரியாலிட்டிக்கு வந்து விலகுறாங்க. வனிதா அவங்க பார்த்ததும் வனஜா கோவம் வருது. இருந்தாலும் வர்ஷா இருக்கிறதால அமைதியாக இருக்காங்க. வனிதா, மேடம், நீங்கள் இங்கே? வர்ஷா, வருணை பார்க்க வந்தோம், உங்கள் பொண்ணு கிடச்சிட்டா நியூஸில் பார்த்தேன், இப்போ எப்படி இருக்கா? வனிதா, நல்லா இருக்கா மேடம்?
வர்ஷா நான் உங்கள் பொண்ணை பார்க்கலாமா? வனிதா மைன்வேஸ் அச்சோ இவன் என்ன அங்கே போகிறேன்னு சொல்கிறா, விடக்கூடாது. வனிதா அம்மாடி வனிதா, குழந்தை பக்கத்தில் வார்டில் தானே, எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும் பாருங்கள். குண்டடிப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தாங்க. இனியா லோ வாய்ஸ். மித்ரா உங்கள் அம்மா ஏதோ ட்ராமா பண்ணுற மாதிரி இல்லை? மித்ரா லோ ஆமாம், ஆனால் என்னென்னு தான் தெரியல. வனஜா வர்ஷா கிட்ட பேச வர்ஷா வருண் ஹெல்த்தை பற்றி விசாரிக்கிறா. வனிதா அமைதியாக வெளியே வந்துடுறான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் வனிதா மெடிசன் வாங்கிட்டு வரும் லிஃப்ட்டுக்காக. வர்ஷா அப்பா கூட வெயிட் பண்ணுறா. வனிதா டேர்னிங்கில் நடந்து வரா. அப்போ வர்ஷா அப்பா கூட பேசுகிறது கேட்டு அப்படியே நிற்கிறா. வர்ஷா அப்பா நீங்கள் எனக்கு வருண கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டிங்கல்ல? சிதம்பரம் ஆமாம்மா, நீ கூட யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னதால் வருண் வீட்லேயும் நான் அதையே சொல்லிட்டேன். வர்ஷா எனக்கு வருண கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்ப்பா. சிதம்பரம் என்னம்மா திடீர்னு சொல்கிறேன்? வர்ஷா அப்பா நீங்கள் வருணோட பாஸ்ட் ப்ரெசன்ட் பற்றி எல்லாம் சொன்னீங்க. நானும் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் குழம்பி போயிருந்தேன். ஆனால் இப்போ அவரை பார்த்ததும் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை வந்துடுச்சுப்பா. சிதம்பரம் புரியலம்மா. வர்ஷா அப்பா கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தரோட குழந்தையை காப்பாற்ற இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் என் லைஃப் பார்ட்னராக வந்தால் கண்டிப்பாக என்னை நல்லா பார்த்துப்பாரு, எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதும் அவங்க வீட்டில் பேசுங்க. சிதம்பரம் ரொம்ப சந்தோஷமாக வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வராதான் தான் எங்கிட்டு இருந்தேன். சிதம்பரம் வருண் டிஸ்சார்ஜ் ஆனதும் உங்கள் என்கேஜ்மெண்ட் கல்யாணம் தான். வர்ஷா வெக்கத்தோட போங்கப்பா. சிதம்பரம் என் பொண்ணுக்கு வெக்கமெல்லாம் வருமா? வர்ஷா அப்பா. சிதம்பரம் சரிம்மா, நான் சீக்கிரமாக புருஷத்துக்கிட்ட பேசுகிறேன். வர்ஷா சரிங்கப்பா. லிஃப்ட் ஓப்பனாக 2 பேர் சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க. வனிதா நிஷா வார்டுக்கு போகிறா. வனிதா மைன்வேஸ் வருணுக்கும் வர்ஷா மேடம் கல்யாணம் ஆக போகுது. இனிமேல் நிஷா அதிகமாக வருண் கூட அட்டாச் ஆகாமல் பார்த்துக்கணும். வருணுக்கு வர்ஷா மேடம் தான் அந்தஸ்துலேயும் அழகுலேயும் பொருத்தமானவங்க. நாம் அவனை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது. நம்ம வாழ்க்கை நிஷா மட்டும்தான், வேறு எதை பற்றி யோசிக்காத. வருண் உன் எம்டியோட ஹஸ்பண்ட், அதை தாண்டி வேறு நினைப்பு உனக்கு வரக்கூடாது. யோசனையோடைய கண்ணை மூடி தூங்குறான். சேம் ஷிஃப்ட் அகிலா ஹோம். எல்லோரும் டின்னர் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. பார்வதி மட்டும் வரல. அகிலா பார்வதி கூப்பிடுறாங்க. பார்வதி தேங்கிட்டு கீழே வரா. அகிலா பார்வதி டைம் என்னாச்சு, சடம் ரூமில் உட்காந்து என்ன பண்ணுற? பார்வதி அம்மா நான் ரூம்லேயே சாப்பிட்டுக்கிறேன். காவேரிக்கா எனக்கு டின்னர் ரூமுக்கு கொண்டு வரீங்களா? வனஜா ஏன் மகாராணி இங்கே சாப்பிட மாட்டாங்களா? ஆர்யா அத்தை ப்ரோ கொடுத்த பனிஷ்மெண்ட் மறந்து போச்சா? நாளையிலிருந்து நீங்கள் தான் சமைக்கணும். பேசாமல் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக போய் தூங்குங்க. வனஜா மைன்வேஸ் இவன் ஒருத்தன் இவளை காப்பாற்ற அண்ணன் இல்லை தம்பி வந்துடுவான். கொடுத்து வச்சவ. இனியா ஏன் பார்வதி ரூமில் உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்கிறேன்? அங்கே தனியாக தானே சாப்பிடணும், இங்கே கூட உட்காந்து சாப்பிடு. பார்வதி அது பார்வதி மைன்வேஸ் அவர் கூட தனியாக சாப்பிட்லான்னு நினச்சா எல்லோரும் கொஸ்டின் கேட்குறாங்களே, இப்போ எப்படி சமாளிக்கிறது? அகிலா என்ன பார்வதி யோசிக்கிற, உட்காந்து சாப்பிடு. பார்வதி அம்மா அது புருஷ் உட்காரு மருமகளே. பார்வதி திரு முடிச்சுட்டு உட்காரா. அகிலா காவேரி பார்வதிக்கு பிளேட்டில் வை. காவேரி பார்வதிக்கு பிளேட் வச்சு சப்பாத்தி வைக்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. பார்வதி சப்பாத்தி வச்சு சாப்பிடாம வாசலே பார்த்துட்ருக்கா. இனியா பார்வதி பார்க்குறா. இனியாலோ சடம் என்ன யோசிச்சுட்ருக்க, சாப்பிடுடி. பார்வதிலோ உனக்கு ஃபஸ்ட்டு நீ சாப்பிடுடி, என்ன ஏண்டி பார்க்குற? இனியா மைன்வேஸ் இவளுக்கு என்னாச்சு? ப்ரெக்னன்சி டைமில் மூட் ஸ்விம்மிங் வர சகஜம்தானே, இதை போய் பெருசாக யோசிக்கிறேன், நாம் சாப்பிடுவோம். அகிலா பார்வதி பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறத தெரிஞ்சதும் பார்வதி சப்பாத்தி வாயில் வைக்க போகிறா. அவளுக்கு கொம்பட்டத்துக்கு சப்பாத்தி பிளேட்டில் வச்சுட்டு வாயை பொத்திட்டு வாஷ் பேஷனில் போய் வாமிட் பண்ணுறா. அகிலா போய் தலையை பிடிச்சி விடுறாங்க. அகிலா பார்த்துமா பார்த்து. காவேரி குடிக்க தண்ணி லைட்டாக சுட வச்சு எடுத்துகிட்டு வாம்மா. அகிலா பார்வதிக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார வைக்கிறாங்க. காவேரி தண்ணி கொண்டு வர அகிலா அவளை குடிக்க கொடுக்குறாங்க. பார்வதி போதுமா? அகிலா பார்வதி இன்னும் வாமிட் வருதா? பார்வதி இல்லைம்மா, லைட்டாக தலை மட்டும் சுற்றுது. அகிலா டாக்டர் கூப்பிடுவோமா? பார்வதி அதெல்லாம் வேணாம்மா, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் போதும். அகிலா இதுக்கு தான் சாப்பிட பிடிக்காமல் ரூமுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னியா? பார்வதி மைன்வேஸ் இது கூட நல்லா இருக்கே. ஜூனியர் தேங்க்ஸ்டா, அம்மா ஹெல்ப் பண்ணிட்டேன். அதுக்காக அம்மா ஒன்று ரொம்ப நேரம் பசியோடு இருக்க விட மாட்டேன். அப்பா சீக்கிரம் வந்துடுவார், நம்ம 3 பேர் சேர்ந்து சாப்பிட்லாம். அகிலா பார்வதி. பார்வதி ஆமாம்மா நான் ரூமுக்கு போகிறேன், அப்புறமா சாப்பிட்றேன். அகிலா சரிவா ரூமில் வர்றேன். பார்வதி நீங்கள் சாப்பிட்டுக்குமா, நான் போயிடுவேன், பாதி சாப்பாட்டில் இருந்து வரக்கூடாது. அகிலா காவேரி நீ பார்வதி ரூமில் விட்டுட்டு அப்புறமா வந்து அவளுக்கு சாப்பாடு கொண்டு போய் ரூமில் கொடுத்துடு. காவேரி சரிங்க மேடம். காவேரி பார்வதி ரூமில் விட்டுட்டு சாப்பாடு எடுத்து வரேன்னு சொல்கிறாங்க. பார்வதி அக்கா எனக்கா அவருக்கு எடுத்துகிட்டு வாங்க, அவர் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், நாங்கள் சேர்ந்து ரூமில் சாப்பிட்டுக்குறோம்.
காவேரி சரின்னு கீழே போய் 2 பேருக்கு சாப்பாடு எடுத்து வந்து ரூமில் வச்சுட்டு போகிறாங்க. மற்றவங்க டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறாங்க. பாரதி ரூமில் டைனிங் டேபிளில் குட்டி குட்டி கேண்டில் வச்சு டிம் லைட் போட்டு சிம்பிளாக கேண்டில் லைட் டின்னர் ரெடி பண்ணுறா. அப்புறம் ஆதி ஒன்று ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணி ஆதி வரார். மெயின் டோரை பார்க்குறான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஆதி கால் பண்ணுறா. அப்போ ஆதி வீட்டுக்கு வந்துட்டார். காரை பார்க் பண்ணிவிட்டு கால் அட்டென்ட் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. ஆதி, சொல்லு மொசுக்குட்டி. பார்வதி, என்னங்க எப்போ வருவீங்க? ஆதி, மொசுக்குட்டி என் ஒர்க் இன்னும் முடியல, அதனால் வீட்டுக்கு வர லேட் ஆகும். எங்கள் ஸ்டடீஷனை பார்த்தா நைட் வீட்டுக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீ தூங்கு, நான் அம்மா கால் பண்ணி கூட தூங்க வர சொல்கிறேன். பார்வதி மைண்ட் வைஸ், அம்மா கூட தூங்குவதில் ரெடி பண்ண. ஆதி, மொசுக்குட்டி நீ கட் பண்ணு, நான் அம்மா கால் பண்ணிட்டு சொல்கிறேன். பார்வதி, என்னங்க வச்சுட்டாதீங்க, அம்மா கால் பண்ண வேண்டாம். நீங்கள் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வர முடியாதா? ஆதி, முடியாது மொசுக்குட்டி. சிரிச்சிட்டு ரூம் டோரில் கை வைக்கிறாரு. பார்வதி, நீங்கள் தானே நைட் சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி சொல்கிறீங்க? ஆதி, சொன்னேன், ஆனால் ஒர்க் முடியலையே. பார்வதி, என்னை விட ஒர்க் தான் முக்கியமா? ஆதி, நீ தானே மொசுக்குட்டி அந்த பொண்ணோட லவரை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுக்க சொன்னேன். பார்வதி, அவர் லவர் தனியாக இருக்கிறது தெரியாது, மற்றவங்க லவர் சேர்த்து வைக்க போகிறாரு. ஆதி, மொசுக்குட்டி ஏதாவது சொன்னியா? பார்வதி, ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், குட் நைட். ஆதி, மொசுக்குட்டி அம்மா. பார்வதி, கடுப்பு ஏற்றாமல் ஃபோனை வைங்க. கால் கட் பண்ணி ட்ரெஸ்ஸை பார்க்குறா. தனியாக தூங்குறதுக்கு இந்த ட்ரெஸ் வேறு. பார்வதி கடுப்பாக ட்ரெஸ்ஸை கழட்ட ஜிப்பில் கை வைக்கிறா. ஆதி டோரை லாக் பண்ணிட்டு அவள் கை மேலே கை வைக்கிறாரு. பார்வதி ஃப்ரீஷ் ஆகிட்டா. மாயங்கள் தொடரும்.